எல்லாம் முடிஞ்சுண்ணே. சரி, கூட்டம் இருக்காதீங்க, தெரிச்சிருங்க. எந்திரியா போலாம். எந்திரிச்சா கீழே விழுந்துருவையா. எந்த இடம்? சரி. ஏய் சேவியர், வா. எந்த இடம்? காந்தி சிலை. சீக்கிரம் 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 போங்க போய். நல்லா சாப்பிட்டு உடம்பு பாத்துக்க ராஜா. சரி ராஜா, நீ உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஒரு சவாரியும் போறே இல்ல, சட்டி சட்டியா அப்புற நம்ம ஒரு இட்லியில கை வைக்க முடியல பாருங்க. ஆமா என்னவா? யாரையோ வெட்டிவிட்டாங்களா? திருந்த மாட்டேங்கிறாங்களே. அந்த ஒயிட் டிஷர்ட் கூப்பிடு. சரிங்க. ஐயோ என்ன மெல்ல கூட்டு போயிரியா? இப்போ சொல்லு சார், ஐயா கூப்பிடுவாங்க. படபடன்னு வருதுங்க. அப்படியா? விடுங்க. என்னவா? ஐயா அவருக்கு படபடம் வருதுன்னு சொல்றாரு ஐயா. யோ போய் கூட்டு. சரிங்க. ஏய் வரமாட்டே நீயே? ஐயோ என்னால் முடியலைங்க சார். சார் எந்திரிங்க சார். ஐயா ரொம்ப கோவம். பிடிச்சிங்க சார் என்ன. வாங்க வாங்க. முடியல சார். வாயா அடிக்கடி உழுப்பது. ஐயோ தலை சுத்துது சார். பேர் என்ன? காத்தாடி சார். பேரை கேட்டால் பேரை மட்டும் சொல்லு. காத்தாடி தான் சார். நீ பாத்தியா? இல்லை சார். எப்போ வந்த? நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்தேன் சார். வந்ததும் போய் உட்காந்துட்டேன். தலை சுத்தலாக இருந்தது சார். சுத்திருமே. அது என்னையா அது? என்னது அது? மூட்டை பூச்சி சார். உங்களை மாதிரி ஆளுங்க தான் நம்ம நாட்டோட மூட்டை பூச்சி. முதல்ல உங்களை நினச்சிக்கணையா. தெரியாது, வரல, பார்க்கல, இதையே சொல்லுங்கய்யா. ஃபேமிலி மேன் சார். நாங்கள் என்ன அண்ணக்காவடியா? எங்களுக்கும் ஃபேமிலி இருக்கியா? நீங்களும் பார்க்கல? பார்க்கலையே. பா பா. சாரி சார். வீட்டில் போய் படுத்துக்க. அண்ணா ஆம்புலன்ஸ் கிளம்பிச்சுண்ணே. சரிண்ணே. ஐயா உயிர் இருக்குங்கய்யா, ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டுருக்காங்க. அவன் பொழைச்சா நம்ம செத்தோம். ஒருத்தனை விட மாட்டான். ஆம்புலன்ஸை மறிக்கடா.
தம்பி நீ படிக்கிற பையன் அதெல்லாம் செய்யக்கூடாது. சொல்லுங்கள். சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களா? இது வரைக்கும் சொல்லிட்டு தான் செஞ்சோம்மா. மந்திரி நாராயணன், எனக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. உத்தமா அவனுக்கு எல்லாமே தெரியுயா. முறைச்சான் தானே முடிச்சு விட பார்க்குறோம். விஷயம் பெருசாயிடுச்சு. மேலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. கொஞ்ச நாள் சைலண்டாக இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். வந்து தொலை. சார் பப்ளிக் பிளேஸில் நடு ரோட்டில் இதெல்லாம் நல்லா இல்லை சார், தப்பு சார். ரகுமான், ரொம்ப நன்றிங்க. பார்த்துங்க, அடிக்கடி எதுவும் பள்ளிய சிங்கம். ஊமடியாத்தே பட்டிருக்கு, பார்த்துக்குருவோம் சிங்க. ஒவ்வொரு உசுரை காப்பாற்றும் போதும் புதுசாக ஒரு எதிரி முளைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நல்லது செய்யணும்னு நினச்சாலே 4 பேர் மறிப்பான். செஞ்சீங்கன்னா அண்ணே, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் சுத்தல விட்டான். கத்து நிறுத்தவே இல்லை. புட்டா நீங்கள்லாம் ஒரு அறை விட்டு பேளுங்க. அண்ணே, உங்களெலாம் அவன் தானே. அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சிங்கம் போங்க. ஏய் இங்க வா. யாரா நீ? வெட்டுப்பட்டவருக்கோ ஃபோன் பண்ணி சொன்னவருக்கோ போய் காப்பாற்றினவருக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு உயிர் போயிடக்கூடாது, அது மட்டும்தான். அவர் நல்லவரா கெட்டவராலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் வண்டியில் ஏற்றிட்டேன்னா அந்த உசுருக்கு நான் தான் பாதுகாப்பு. கடவுள் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கான். அதை நான் சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன், செய்வேன். என் அம்மா இது வரைக்கும் ஒரு உசுரை போய்விட்டதில்லை. எப்படியாவது இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துருவா ஆஸ்பத்திரியில். நாளைக்கு உங்களுக்கே எப்படி ஒரு நிலைமை வந்தாலும் நான் இதுதான் சார் செய்வேன். கோச்சிக்காதீங்க. ஏய் வண்டிடுறா. சொன்னேன். இவன் மேலே ஒரு கண்ணு வைடா. சரிண்ணே. ஹலோ. எந்த இடம்? சேவியரு வா வா. இன்னமீல நான் இட்லியில் கை வச்சா செருப்பை கழட்டிட்டு அடிச்சேன். காக்கா திட்டு போட்டு. அது என்னது? ஒரு செருப்பு மட்டும் திருடுற பழக்கம் ராஸ்கல். மறுபடியும் காண போச்சா? இந்த வீட்டில் ஒன்னே தவிர எல்லாமே காணா போகிறீ. சரி. ஐயோ அப்பா, என் பைக்ல கண்ணாடியை காணோம். என்னம்மா இது அப்பப்போ ஏதாவது காணாம போய்கிட்டு இருக்கு? போன வாரம் கூட குக்கர்ல விசில் காணாம போச்சு சொன்னீங்களா? ஆமாப்பா, ஏதாவது ஆக்ஷன் எடுங்கப்பா. சட்டப்படியே போவோம். சாந்தியக்கா, மாமா ஏதோ ஆக்ஷன் எடுக்க போறாராம், வாங்க. தனியா போனாலாம் கம்ப்ளைண்ட் நிக்காது. முதல்ல யார் வீட்டில் என்னென்ன காணாம போச்சுன்னு கேளு. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல காணாம போனது எழுதுங்கப்பா. பைக் மிரர் 2, குக்கர் விசில் 1. மகி, என்னத்த? எங்க வீட்ல அடிப்பம்ப காணோம். பம்போடையா? இல்லனே, கைப்பிடி. ஏப்பா, என் ஆட்டோல 6 காணும், அதை எழுதிக்கங்க. சரிடா. எப்பா, என் வெத்தலை அடிக்கிற உரல் உலகை காணும், தேடி கொடுப்பா. உன்னை விடலையா? ஆமாம்பா, எழுதிக்கப்பா. உரல் உலக்கை ஒரு செட்டு. இடது கால செருப்பு காணாங்க. ஏதாவது நாய் தூக்கிட்டு போயிருக்கும், பாப்பாக்கிட்டு. அது எந்த நாயின்னு எனக்கு தெரிஞ்சாகணுங்க. சரி, சைஸ் என்னப்பா? 9ஆம் நம்பர். ஐயா, என் சௌரி முடிய காணுங்க. நம்பர் சௌரி முடியா? ஆமாங்க. ஏமா அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது இல்லையா? தூங்கிட்டு இருக்கும்போது உருவிட்டு போயிட்டான். அப்படி உசார் இல்லாமல் தூங்கி இருக்க. சரி, சௌரி முடி 1. மாமா, கிணத்து மேட்ல இருந்த வாளி காணா போச்சு. பித்தளை வாளியா இரும்பு வாளியா? பித்தளை வாளி. பித்தளை வாளி 1. சரி, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துருங்க. ஏமா சௌரி முடியே, நீ வர முடியல, நான் புருஷன் நீ போய். சரிங்க. எல்லாரும் கூட்டமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருவா. யார் மேலே? திருட மேலே. அப்பா, வாளியை திருடுறதுக்கு வடநாட்டிலேருந்து வரப்போகிறான். பாவம், நம்ம பையன் எவனாதான்ப்பா இருப்பான். விடுங்கப்பா, எளிமையான திருட. என்னது எளிமையான திருடனா? அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் எனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அது என்னப்பா ஒரு திருட்டு? சே, அது கீழே போடியா. மானங்கிட்டு போய் ஒரு காலில் செருப்பை போட்டுக்கிட்டு அடை காத்தான் பேர் மட்டும் வச்சுக்கோ, எதையுமே காத்துக்கிறாத. சிங்கம், நீங்கள் என்ன சிங்கம் தலையில் துண்டை போட்டு சோகமாக இருக்கீங்க? நம்ம ஆம்புலன்ஸில் இருந்த சைரனை எவனோ திருடிட்டு போயிட்டேன். அப்பா, அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. ஏப்பா, சைரனை திருட சைனாலேருந்து வர போகிறேன், போப்பாங்கிட்டு.
அப்பா திருட்டு குற்றம்ப்பா. அது சிறுசா இருக்கும்போதே கண்டிச்சிடணும். உன் தலையில் கை வச்சது ரோசா வருதா? வானு ஒப்பாரி வச்சுட்டு போனாலே ஒருத்தே வழி விட மாட்டாங்க. மண்டை இல்லாம போனோம்னு வச்சுக்கிறோங்க, மானம் போயிரும். சீக்கிரமா கண்டுபிடிங்க சிங்கம். அப்பா கொடுங்கப்பா, பேனா கொடுங்க. ஐயோ, ஆம்புலன்ஸ் சைரன் 1. போலீஸ் ஐயா, என் வரலு வழக்கு கிடச்சிருமா? கோவத்தில் இருக்காங்கத்தா, சுற்றுவட்ட போகிறாங்க. அங்கிட்டு போ. நல்ல முடியலையா? வெத்தலை போடாமத்தான் இரு. மொத்த செருப்பா 6 செருப்பு. இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. இதை தூக்கிட்டு கூட்டமாக வந்திருக்கீங்க. எனக்கு நீதி கிடைக்கணுங்க, அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இந்தா, அவர் யார் தெரியுமா? சார் ப்ளீஸ் சார் கண்டுபிடிங்கோ. நகைக்கடை அதிபர். நேற்று நைட்டு கடையில் கண்ணக்கோல் போட்டு 1.25 கோடி தூக்கிட்டு போயிருக்கான். இந்த அவர் பொண்டாட்டியை பிள்ளையோடு ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கான். இப்போ அவங்கள பிடிக்கவா ஈவனை பிடிக்கவா? சார் சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் குற்றம் தானே. விஷ்ணு. இல்லை சார், ஆம்புலன்ஸ் சைரன் கம்பெனிக்கு நான் பதில் சொல்லணும். உங்கள் மேலே கொஞ்சம் மரியாதை வச்சுருக்கேன், அதனால தான் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன். கிளம்புங்க. நீங்கள் 7.25 கோடி பேர் இருக்கீங்க, நாங்கள் ஒரு 88,000 பேர் இருப்போம். எல்லாத்துக்கும் போலீஸ் வானா எப்படியா? உங்களுக்கும் சொசைட்டி மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நீங்களே டீல் பண்ணிக்கங்க. போங்க. இந்த சப் இன்ஸ்பெக்டர் ரொம்ப கேவலப்படுத்தி விட்டாரப்பா. அவர் சொல்கிறதும் சரிதான் சிங்க. எல்லாத்துக்கும் அவங்ககிட்டே போய் நின்னா நம்மளை கொஞ்சம் பார்த்துக்கணும் சிங்க. நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன ஐடியா சிங்க? செயலாளரே, என் வரலு வழக்கு கிடச்சிருமா? ஐயோ, சத்த நேரத்துக்கு பேசாம இருத்தா. சொல்லுங்க தம்பி. கிடைக்கும், நம்பு. சரிப்பா. சீரும் சிங்கக்குட்டிகள் என்ற இந்த சங்கம் காந்தி நகரை காப்பாற்ற வந்த சங்கம். காந்தி நகரில் வசிக்கும் 16 வயதுக்கு மேல் உள்ள ஆண்கள் எல்லோரும் இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள்தான். தன்னார்வலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாள் இரவும் ரோந்து பணியில் ஈடுபடுவோம். அந்த திருடனை பிடிப்பது மாத்திரமே நமது சங்கத்தின் நோக்கம். நோக்கம் நோக்கம் சீரம் சிங்கக்குட்டின்னு சொன்னாங்க, பூரா முத்துன குட்டியெல்லாம் இருக்குங்க. அங்கிட்டு ஒரு மிலிட்ரி குட்டி. யோ, போர்வே கீழே போடியா? திருடனை பிடிக்க வந்தியா இல்லை இங்கே படுத்து தூங்க வந்தியா? இடது கால செருப்பு கிடைக்க வைக்க இப்படியா இருப்பேன், போயா. வீட்டில் தொல்லை தாங்காமல் கருமத்தை இங்கிட்டு வரட்டி விட்டுருக்காங்க. அதெல்லாம் சரி, நீங்கள் எப்படி நடமாடும் டீ ஸ்டால் மாதிரி? இல்லை சிங்க, நைட்டில் முழிக்க வேணாமா? அதுக்குதே. இவனா தூங்கட்டு, மண்டையில் வெந்நீரை ஊற்றி விட்டுரு. வாத்தா வஞ்சிக்கோட்டை அழகுராணி, தூக்க வல்லையாக்கு. என் வரலு வழக்கு கிடச்சிருமா செயலாளரே? இங்கேரு, நம்ம சங்கத்துடைய நோக்கமே திருடனை பிடிக்கிறதே. உன் உரல் உனக்கு வீடு தேடி வரும். பாதி சாமத்தில் இப்படி சுத்தாதத்தா, புல்ல ஊட்டி பார்த்தா பயந்துரும். அதை அவுத்துட்டு கிளம்பு. பொருளாளரே, என் வரலு வழக்கு கிடச்சிருமா? போத்தா. தம்பி விஷ்ணு, பதவியில் இருக்கிறவங்க யாருக்குமே பொறுப்பு இல்லை. என் பிரச்சனை எனக்கு தானே தெரியும். திருடனை பிடிக்க முடிஞ்சா பிடிங்க, இல்லைன்னா சங்கத்தை கலைங்க. என்னப்பா எதுவும் கேஸா? இல்லைண்ணே, செட்டில் பழைய சைரன் இருக்கு, நாங்கள் போய் மாட்டிட்டு வந்துடுறேண்ணே. சரி போ. இது யாரு இம்பிட்டு உயரமா வருது? என்ன விஷயம்? அந்த திருடனை பிடிக்கணும் சிங்கம், எனக்கு ஒரு விசில கொடுங்க. விசில் கேட்குதே. குழந்தையெல்லாம் ஆப்ரேஷனில் சேர்த்துக்கிற கூடாது ராஜா. நீங்கள் வீட்டுக்கு போய் பாலை குடிச்சிட்டு தலைவாணிக்குள்ள போய் தூங்கிருங்க. ஓடிருங்க. என்ன? I am 17 years old. ஐயோ, விதவிதமா வராங்களே, நான் என்ன பண்ணுவேன்? சிங்கம் சொல்லுங்க சிங்கம். வாலண்டியர்ஸ் அவாய்ட் பண்ணாதீங்க. தாராளமாக சேர்த்துக்கிறங்க சிங்கம். அந்த சார்ஜ் லைட்டை கூட அவன் கையில் விடுங்க. அவன் காலுகளில் போட்டுக்கிட்டா நாளைக்கு அவங்க அப்பா அத்தா வந்து கேட்பா. நீங்கள் பதில் சொல்லுங்க. நோ கமெண்ட்ஸ். திருட வர டைம் ஆச்சு. நாமெல்லாம் 4 குழுவாக பிரிஞ்சு காந்தி நகர் ரவுண்ட் அப் பண்ணுறோம். இருக்கிறதே 4 பேர், இதில் எங்கிட்ட குழு பிரிக்கிறது. உங்கள் நையாண்டி எனக்கு கேட்குது. கேட்டுருச்சா? சொல்கிறத மட்டும் செய்யுங்க. நீங்கள் 2 பேர் இந்த பக்கமாக போங்க, நீங்கள் 2 பேர் இந்த பக்கம் போங்க, நீங்கள் 2 பேர் இந்த பக்கம் போங்க. நான் மட்டும் அந்த பக்கமாக போகிறேன். யாரையாவது சந்தேகப்படும்படியாக பார்த்தா ஓங்கி ஒரு விசில் அடிங்க. நாமெல்லாம் ஒன்று சேர்றோம். அந்த திருடனை இன்னைக்கு தூக்குறோம். என்ன சிரிப்பு? வாடா. யாரைனா நம்ம கூட கோர்த்து விடுறோம். காலு ஊருக்குள்ள வந்து விழுந்துடாத, கொஞ்சம் தள்ளி வா. நம்மனா வாடையை வச்சே திருநங்கைகளை கண்டுபிடிக்கிறவங்கடா. அப்படியா? என்ன ஏதாச்சும் பார்த்த? இல்லையே.
போடுற? ஏய் யாருக்கிட்ட பிச்சு பிடிவும் பிச்சு படவா. டேய் இப்போவாச்சும் பாத்தியாடா? இல்லையே. ஏய் ஐயோ இந்த பயவுல இவரை காணாமே. சிங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவே? என்ன மறுபடி வருது? ஏய் அடைய பாத்தியா? ஏய் நீ தேடுற ஆள் நான் இல்ல. ஏய் புடிச்சாங்க கூட இருக்கியா? வா. செருப்பை கைப்பற்றணும் உடையா. ஐயோ ஓடி வாங்க எல்லாரும் ஓடியாங்க வேகமா வாங்க. ஆத்தாடி சேவியர் சவுண்ட் மாதிரி கேக்குது. ஆளா சிங்கம். காணோம். ஏய் அங்க டார்ச் அடிச்சு பாருங்க. சிங்கம் எங்க இருக்கீங்க? ஷோ சிங்கம் சிங்கங்களே இங்க கிடக்குது, ஓடி வாங்க. எங்கப்பா? கிடக்குறானப்பா, வாங்கப்பா. சேவியர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மல்லாக்கப்படுத்தி நிலவு ரசிச்சிட்டு இருக்காராம். கை கை கொடு. கொண்டா, சும்மா இருக்க மாட்டா. கை குடியா? என்னையா? வடிவு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. பாருடா, ஆம்புலன்ஸ்க்கே ஆம்புலன்ஸா? கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கண்டதை தின்ன வேணாம்னு சொல்லுங்க. டாட்டி தள்ளி தாயா. ஆனா டாக்டர் அவன் சாப்பிடுறதே இல்ல டாக்டர். டாட்டி முட்டுச்சுவாரு. அப்பப்பா ஏர்லா கை போச்சு. என்னடா பக்கிப்ப இவ்வளவு சிரிப்பு? நீனா சிக்கிருந்தீன்னு வச்சுக்க பள்ளி மாதிரி செவத்துல ஒட்டி இருப்ப. ஆனா வடிவு அதுல ஒரு சின்ன மகிழ்ச்சி. என்னையா? முட்டுனது பொம்பளை பேய் இல்ல. போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது நான் தான். அட்வொகேட் மோகன். வணக்கம். அவரோட உசுருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் தான் பெட்டிஷன் போட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப சந்தோஷம். நல்லது செய்வோம். வாங்க. அவரும் நம்மள மாதிரி தான். நல்லது. வணக்கம். உங்களால் இது வரைக்கும் எத்தனை உயிர் போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனிமே ஒரு உயிர் போகக்கூடாது. ஒரு உசுரை காப்பாற்றி பாருங்க. அதில் இருக்கிற மனநிறைவே வேற. டாக்டர் நான் கிளம்புறேன். வாங்க. வரமா? சரிங்க. ஆ சொல்லு மகி. அண்ணே, உன் ஃப்ரெண்டு விக்னேஷ் சரியில்லைண்ணே. என்ன பண்ணா? என்னத்தையும் எழுதிட்டு வந்து கையில திணிச்சிட்டு போறான். டேய் அவன் எனக்கு ஃப்ரெண்டானதே நீ என் தங்கச்சின்றனால தான். அவன் மட்டும் இல்லடா, இன்னும் 2-3 பேர் திடுறாங்க. பத்திரமா இரு. நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்றியா? இதெல்லாம் காமெடியாக தான்ப்பா பார்க்கணும். சீரியஸாக பார்த்தா பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். அவனை ஓங்கி 2 அறை விடுனே. சகோதரி, எந்த ஒரு பிரச்சனைக்குமே வன்முறை தீர்வாகாது. அவனுக்கு லெட்டர் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. சே எஸ் ஆர் நோ? நோ. சாரிண்ணா. ஏய் அண்ணங்கண்ணா அரைஞ்சு பல்லுகளெல்லாம் பார்த்து போடுவார் ராஸ்கல். சிங்கா அவன் மன்னிப்பு கேட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். அவனை போய் அடிச்சு விடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா இருங்க சிங்கம். 6 வருஷமா நம்ம அண்ணன் கூப்பிட்டு நம்ம தங்கச்சிக்கே போய் லெட்டர் கொடுப்பான் அவன். இப்போ என்ன சொல்ல வாரிய? உங்களை அண்ணன் கூப்பிட்டது தப்பா இல்ல தங்கச்சிக்கு லெட்டர் கொடுத்தது தப்புன்னு சொல்றீங்களா? குழப்பாதீங்க சிங்கம். நீங்க இதே குழம்பி இருக்கீங்க. நான் மன்னிச்சிட்டேன். அவனை போக சொல்லுங்க. டேய் சிங்கம் மன்னிச்சிருச்சு நிக்கல். எங்க போயிட்ட? ஹலோ மைஷா சூரபர்த்தினி, இன்னமேல அந்த விக்கிப்பைய நீ இருக்கிற பக்கத்து தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். சிங்கம் கூப்பிட்டு வச்சு மிரட்டிருச்சுல. கிழிச்சுது. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பறக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அங்கேதே வந்தானா? கண்ணுலயே பேசுறான் பிரதர். அவனா? போன் கொடு. சேவியர் அண்ணே, ஏதாவது பண்ணுங்க அண்ணே. யாரு நானா? வம்பும்புல இழுத்து விட்டுறாதியத்தா. சீக்கிரமா பஸ்ஸை பிடிச்சி வீடு போய் சேருங்க. சிங்க அவன் பயந்துனா போல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கத்தே போயிருக்கேன். அங்க போய் நின்றுக்கிட்டு கண்ணுலே பேசுறானா. வம்புழுக்கிறானோ? வணக்கம் சார். வணக்கம். ஞாபகம் இருக்குங்களா? இவ உங்க ஆம்புலன்ஸ்ல பிறந்த குழந்தை. அப்படியா? பேரு விஷ்ணு பிரியான்னு வச்சிருக்கேன். விஷ்ணு பிரியா நல்லா தூங்குறாங்க. ஆமா சார். சரி கிளம்பு. வரேன் சார். வரேங்க. என்னம்மா? பைக்ல கிட்ட வந்து இடிக்கிற மாதிரி போறான். பாபான்னு சவுண்ட் வேற. ஏதாவது பேசுனே. கேர்ள்ஸ் எனி ஹெல்ப்? ஏய் போடா. என்ன சிங்க? இந்த விக்கி பைய தொல்லை தாங்க முடியல. அடியை போட்டாத்தே அடங்குவானோ? சே பஸ்ல பின்னாடி நிக்கிறானே. ஏய்
சரியில்லாம இருக்கான். பிரேக் அடிச்சா இங்க மேல விழுந்துருவான். ஏய் மகி, கையடா. என்னடா பிரச்சனை உனக்கு? ரொம்ப ஓவரா போன. அவனுக்கு கிடைச்சதா உனக்கும் கிடைக்கும். வண்டி நிறுத்துங்க. ஹே, வா போலாம். வா. செருப்பால் அடிச்சாதான் திருந்துவாங்க. பொறுக்கி பசங்க. நீ வாங்கடா டேய். விஷ்ணு, என்னப்பா இது? சினையன் தானே வீட்டுக்குள்ளே விட்ட? என்ன வேலை பார்த்துருக்கான் பார்த்தியா? இதெல்லாம் நல்லா இல்லைப்பா. நான் இனிமே காலேஜ்க்கெல்லாம் போக மாட்டேன். மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்து சொல்றியா? அவன் ஒன்னாருக்கு தானே சின்னைக்குதாரு. இவர் யோசிச்சுட்டே நிற்பாரு. நீ நாளைக்கு காலேஜுக்கு போ, நானும் கூட வர்றேன். எவன் வர்றான்னு பார்ப்போம். என்ன சிங்க டார்ச்சர் பண்ணுறாயா? சே, ஏன் அவன் இப்படி ஆயிட்டான்? இப்போ எங்கே இருக்கான் அவன்? அவளுக்கு இருக்குடா பப்ளிக் பேஸ்ல வச்சு செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிக்கிறா. நீங்களும் சொம்பமாய் கேட்டு வந்திருக்க. நானா இருந்ததுன்னா அவளை அந்த இடத்துல வச்சு அறுத்து போட்டு வந்துருக்க மாட்டான். நீங்களா வேஸ்ட்ரா. உங்களெல்லாம் அவளை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களா திங்க பேலத்தால் ஆக்கி. அவள் பேர் அழகிடா. நம்ம ஊர்லேயே அவள் தானே அழகு. இவன் போய் பல்ல காமிச்சோன்னே அவள் இழிச்சிட்டு உடனே ஓகே சொல்லிடுவாளா? ஏய், அந்த திமிழ ஆடா வாடுறா. அந்த அழகை செதைச்சிருவோம்டா. ஏய், செம்ம காமர்றா. சாப்பிட்டு கொட்டையில் தூங்குங்க. ஏய் கம்ப்யூட்டரு, உனக்கு இருக்குடியோ? ஏய், பப்ளிக்ல வச்சு செய்யறடா. அதே பஸ்ல வச்சு அவன் மோந்த சதைக்கிறடா. அப்பதான்டா என் மனசு ஆறும். ஏய், என் மனசு ஆறும்டா. ஒருத்தன் வரமாட்டான்டா. ஒருத்தன் வரமாட்டான். அவனுக்கு வந்தாதான்டா அலறுவான். டெல்லியில் நடு ரோட்டில் போட்டு 30 குத்து ஊற்றலாம். யாராவது வந்தாங்களா? இல்லையா? என்ன பண்ணாங்க? வீடியோ எடுத்தாங்க, செல்ஃபி எடுத்தாங்க. பயந்தே இருப்பேன். செய்வோம்டா, செஞ்சிருவோடா. செய்கிறோம்ல. யோசிக்கிறா? என்னடா யோசிக்கிற? டேய், என்ன யோசிக்கிற? அவரோட அண்ணன் நினைச்சு பயந்துட்டியா? அவரு என்ன பெரிய கொம்பு? அவரு முட்டிட்டு வரா. நான் முட்டி நீ பார்த்தது இல்லையே. பாப்படா பாப்படா. டேய் பாப்படா. அந்த அணையம் டம்முன்னு ஒரு முட்டு வேணும்டா. முட்ரா. வேண்டான்னு முட்டு பார்ப்போம். வேணாம், முட்டிடுவேன். வாடா வாடா, இப்படி நில்லு. அடிக்காதீண்ணே, அடிக்க. அவனையும் கூப்பிடுங்கண்ணே. ஏய், இங்கே வா, கொண்டே விடுவேன். வாடா. அண்ணே, கம்ப்யூட்டர் ஓடுறானே. டேய் கம்ப்யூட்டரு, இங்கே வா. நான்லாம் குடிக்கலைங்க. டேய், நீ தாண்டா கிரிமினலு. வா வா, இங்கிட்டு வா. அப்படி நில்லு. வா வா. சிங்கம், இவங்களை அப்படியே கொஞ்சம் அமைச்சு வைங்க, நான் வரேன். சரி சிங்க, சரி சரி. டேய் ஓடாத, மெல்ல போ. ஐடியா கொடுக்குற முகரையில பாரு. என் தங்கச்சின்றதுக்காக இல்லை, ஊருக்குள்ளே நீ எந்த பொண்ணுகிட்ட வம்பிழுத்திருந்தாலும் நான் வந்திருப்பேன். ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுன்னா அந்த பிடிக்காத மூஞ்ச ஏன்டா கொண்டு போய் காட்டுறீங்க? பிடிக்கிற மாதிரி எதாவது பண்ணணும்டா. பிடிக்கலன்றது முகத்தை பார்த்து இல்லடா, நாம் செய்கிற செயலை பார்த்து தான். நல்லா இருந்த சேர்க்கை சரியில்லை, பாதி கிறுக்காக்கிட்டாங்க. முழு கிறுக்கானதும் கையில் கத்தியோ கடப்பறையோ கொடுத்து அனுப்புவாங்க, நீ எடுத்துகிட்டு போவ. அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுப்பா. எனக்கு என் தங்கச்சி முக்கியம், அதை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியம்டா, ரொம்ப முக்கியம். பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நம்மளே பாழாக்கணும்னு நினச்சா பாவம் அவங்க என்ன தாண்டா பண்ணுவாங்க? பொம்பளைங்க மதிக்கணும், அவங்க நம்மளை மதிக்கலைன்னா நம்ம ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. வாழ்கிறது ஒரு முறை தாண்டா, 4 பேருக்கு பிரயோஜனமாக வாழணும்.
ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்றது அவன் மூச்சு காத்து நிற்கும் போது இல்லைடா, அவனை பற்றின கடைசி நினைவு இந்த உலகத்தை விட்டு அழியும் போது தான். அடுத்த தலைமுறை நம்மளை நினைக்கணும்டா, அதுக்கு ஏதாவது செய்யணும். குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இங்கே பாரு, நீ என்ன நினச்சி என் கூட பழகுனெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மனசார தான் அவன் கூட பழகுனேன். ஒரு தப்பை சரி பண்ணிக்க முடியும்னா சரி பண்ணிக்கலாமே. நான் சொல்றது கேப்பியா? கேப்பியா? இது போதும்டா, வா. நீங்க தானாடா நண்பர்கள்? ஏண்டா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா 2 சைடும் பாதிப்பு வராத அளவுக்கு ஒரு ஐடியா கொடுத்து அவனை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான்டா நட்பு. இது கூடா நட்பு. சிங்கம், இவனு ஓசி சரக்குக்கும் பிரியாணிக்கு சங்கு ஊதுனவங்க. இந்த நடுவாப்பில் இருக்கான் பாருங்க, இவன் தான் அடுப்பு பற்ற வச்சது. உன் தங்கச்சி சம்மந்தப்பட்டிருந்தாலும் இப்படி தான் ஐடியா கொடுப்பியாடா? ஆண்டாள் மீரான்னு சாமியில் ஆரம்பித்து சாதாரண பொண்ணுங்க வரைக்கும் பல பேரோட காதல் ஏற்றுக்கப்படாமல் தாண்டா போயிருக்கு, இன்னும் போயிட்டுருக்கு. அவங்கெல்லாம் ஆசிட் எடுத்து அடிக்க ஆரம்பித்தா ஊருக்குள்ளே பல ஆம்பளைங்க மூஞ்சி இல்லாமல் தாண்டா தெரியணும். காரணம் சூழ்நிலைன்னு அவங்களுக்கு எப்போவோ புரிஞ்சு போச்சு. நாம தாண்டா இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கோம். பிடிக்கலன்னு சொல்கிற பொண்ணை துரத்தி காதலிக்கிறதும், அடுத்தவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணை குழப்பி விட்டு லவ் பண்ணுறதும் சினிமாவுக்கு வேணால் நல்லாயிருக்கும். நிஜ வாழ்க்கையில் பண்ணால் அது பாவம். அதை பண்ணாதீங்க. சாத்தேன் உள்ளே இருக்கேன், இவங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது. நீங்கள் சாத்த வெளியில் இருங்க சிங்கம். நல்லா குளிப்பாட்டி அனுப்புங்க. இனிமேல் எவனுக்கு இவனுக்கு ஐடியா கொடுக்கக்கூடாது. ஐடியா கொடுங்க. இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. என்னவா படித்து பார்த்தா கையெழுத்து போடுறாமா? ஏய், நாட்டுக்கு நாம தெரியும் அவன் தெரியாடி. அவர் தாம்மா மந்திரி. அதுலேயும் அவருக்கே அடிக்கடி சந்தேகம் வருது. ஒரு நல்ல கான்ட்ராக்ட் ஃபைலு, பேச வேண்டியெல்லாம் பேசி முடிச்சிட்டேன். வர வேண்டிய வீடு தேடி வந்துடும். இந்த தடவை உனக்கு 1/2 கிலோ தங்கம் கையெழுத்து போட சொல்லு. போடுங்க. அப்ப எனக்கு உனக்கு இல்லாமல உனக்கு ஒரு 1/4 கிலோ. சரி. இங்கே ஒரு பார்க்குறவங்க என்ன உறுத்தக்கூடாது. உறுத்துனா உருப்படாமல் போயிடுவோம். சரி சரி. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படைன்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான். அப்பா, படித்ததெல்லாம் கொண்டு மேடலை பேச சொல்லுமா, கை தட்டுவாங்க. வீட்டுக்குள்ள எதுக்கு? அதானே. ஆமாம், தம்பி எங்க? அவன் கொஞ்ச நாளாவே சரியா பேச மாட்டேங்கிறான், ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். இந்த முருகபையன் தான் அப்பப்போ போய் பார்த்துக்கிறான். என்னது? உட்காருங்க உட்காருங்க. டேய், அப்பாவுக்கு வான்கோழி பிரியாணி ரெடியாடா? சூடாக இருக்குங்க. கையெழுத்தை போட்டு சூடாகிறக்குள்ளே சாப்பிடுங்க. உடம்பு பார்த்துங்க. நீங்கள் போடலன்னா உங்கள் கையெழுத்தை நானே போட வேண்டியிருக்கும். என்னடா, ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கீங்களா? வெளில வாங்க. என்னடா ஆச்சு? தெரிலண்ணே, சொல்ல மாட்டேங்கிறான். கேள்றா. என்னண்ணே?